டெல்லியில இந்த வருஷம் ரக்ஷா பந்தன் வந்து எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா, கவன் டியூஷன் படிக்கிறான் இல்லையா? அந்த பொண்ணு தான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ராக்கி கட்டினாங்க கவனுக்கு. அதுக்கப்புறமா அவங்களும் கிஃப்ட் குடுத்துருந்தாங்க. நம்மளும் அவங்களுக்கு கிஃப்ட் குடுத்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த பாப்பா வந்து கவனோட ஃப்ரெண்டு பிரியான்ஷி பாப்பா, அவங்களும் வந்து ராக்கி கட்டினாங்க கவனுக்கு. அவங்களுக்கும் வந்து அகைன் நம்ம வந்து கிஃப்ட் குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஹேமா வந்து வந்தாங்க. வந்துட்டு அவங்க அண்ணனுக்கு வந்து ராக்கி கட்டிட்டு அவங்களுக்கும் வந்து நல்லா கிஃப்ட் குடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து பாசிப்பருப்பு சாம்பார் மாதிரி வச்சுட்டு உப்பு கறி தான் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஹேமாவும் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்கள அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா ஜோதி வந்து வந்தாங்க. ஜோதி வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேருக்கும் வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல்லே வந்து விளக்கெல்லாம் காட்டி எல்லாமே வந்து பண்ணாங்க. பூஜை பண்ணி ராக்கி 2 பேருக்குமே அன்னைக்குமே வந்து கட்டணும். அண்ணனுக்கு கட்டினா அன்னைக்கு வந்து கட்டணும். அவங்களுக்கும் சூப்பரா கிஃப்ட்லாம் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா ஜோதியோட ஹஸ்பண்ட் அவங்களுக்கும் அண்ணன் தானே எனக்கு. ஸோ அவங்களுக்கும் வந்து நான் வந்து ராக்கி கட்டினேன். அண்ணனுக்கு கட்டினா அண்ணனோட ஒய்ஃப்க்கும் வந்து கட்டணும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு கட்டிட்டு அவங்களுக்கும் கிஃப்ட் குடுத்துட்டு, நானும் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து அம்மாச்சி ஒர்க் பண்றாங்க இல்லையா? அந்த அம்மா தான் ஆப்பிரிக்கா அம்மா. இந்த கல்ச்சர் பிடிச்சி அவங்களுமே எப்பவுமே வந்து ராக்கி கட்டுவாங்க. அவங்களுக்கும் வந்து கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட டசானா பாப்பா வந்து வந்தாங்க. அவங்களும் வந்து ராக்கி கட்டவும் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டசானா பாப்பாவோட அப்பா அவங்களுக்கு நான் வந்து ராக்கி கட்டினேன். அவங்களும் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அப்புறமா அம்மாச்சிக்கு வந்து அவங்களோட அண்ணன் தம்பி சார்பில் கவன் கையால் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் பூஜா அவங்களும் வந்து பொண்ணு வந்திருந்தாங்க. அவங்களும் நம்ம 2 பசங்களுக்குமே ராக்கி கட்டினாங்க. இந்த வருஷம் ரக்ஷாபந்தன் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்ததுங்க. என்னோட பசங்களுக்கு என்னோட ஹஸ்பண்ட்க்கு எங்களுக்குன்ட்டு நிறைய ராக்கி வந்து கட்டினது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அன்பை நல்லாவே பகிர்ந்துக்கிட்டோம். ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த மாதிரி vlogsக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.